எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்ப நீங்க கண்ட கனவு நிறைவேற நேரத்துல நான் ஒன்னும் தனியா இல்ல. நான் என் கடந்த காலத்தை மறந்துட்டேன் ஈஸ்வர். ஐயோ லேட் ஆயிடுச்சு அம்மா. இந்தர் அம்மா ஆபீஸ்க்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சுமா. இதோ டிஃபன் ரெடி ஆயிடுச்சுப்பா. தேங்க்யூ தேங்க்யூ. என்னாச்சு, நீங்க இன்னும் டிஃபன் சாப்பிடலையா? இல்ல இது எனக்கு இல்ல, ராதாவுக்குப்பா. அவ காலையில இருந்து வேலையே பண்ணிக்கிட்டு இருக்காளா, வேலையில அவ சாப்பிடறதையே மறந்து போயிட்டா. உனக்கு தான் அவளை பத்தி தெரியுமே. அவங்க எப்பவுமே அப்படிதானம்மா. சரிம்மா, ராணி குழந்தைய குளிப்பாட்டிட்டு இருக்கா. அவ வந்த உடனே நான் ஸ்வீட்டியோட ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் செக் எழுதி வச்சிருக்கேன்னு சொல்லுங்க. சரியா? அதெல்லாம் டேபிள்ல இருக்க எடுத்துக்க சொல்லுங்க. ஓஹோ, நீ போயேண்டா ஸ்கூலுக்கு. அவ வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் தான்டா ஸ்கூலுக்கு போனோம். நீ போயிட்டு வாயே. என்னம்மா உங்களுக்கே தெரியல, எனக்கு ஆபீஸ்ல 1008 வேலை இருக்கு. அப்படியே பொம்பளைங்க வீட்டுல வேலையே இல்லாம வெட்டியா இருக்கும் பாரு. நீங்க தான் எல்லா வேலையும் பண்றீங்க. உன் ஆபீஸே கட்டிக்கிட்டு ஆயிட எப்பவும். என்னம்மா, நான் அந்த மாதிரி அர்த்தத்துல சொல்லல. பின்ன வேற எந்த அர்த்தத்துல சொன்னியா? நான் சொல்றத கேளு. முதல்ல ஸ்கூலுக்கு போயிட்டு அப்புறமா நீ ஆபீஸ்க்கு போலாம், புரியுதா? சரி சரி போறேன். பாய். ஹலோ ஹலோ, நான் ஷைலஜா கிட்ட கொஞ்சம் பேசணும். ஒரு நிமிஷம். அம்மா. ஐயோ போயிட்டாங்களா? சாரிங்க அம்மா. அம்மாவா? நீ இந்திரா பேசுற? ஆமாங்க, நான் இந்தர் பேசுறேன். நீங்க யாரு? நான் உன்னோட அது வந்து நீ நல்லா இருக்கிய இந்தர்? எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கேங்க. மன்னிக்கணும், எனக்கு நீங்க யாருன்னு புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு ஏற்கனவே எங்களை தெரியுமா? ஆனா பல வருஷங்கள் ஆயிடுச்சுப்பா நாம சந்திச்சு. ஓ, நீங்க கிராமத்துல இருந்தா பேசுறீங்க? நீங்க பாட்டி வீட்டு சைடுல இருந்தா பேசுறீங்களா? ஒரு நிமிஷம் லைன்லயே இருங்க, நான் அம்மாவை கூப்பிடுறேன். இருப்பா. அபர்ணா எப்படி இருக்கா? அபர்ணா? நான் உங்க பேரை தெரிஞ்சுக்கலாமா? ஈஸ்வர். இல்ல, ஈஸ்வரை பத்தி தகவல் ஏதாவது இல்ல, லெட்டர் போன் கால் ஏதாவது வருதா? அவன் இந்தியாவுக்கு வரான்ல. நீங்க யார் பேசுறது? இங்க ஈஸ்வர்னு யாருமே கிடையாது. யார்ப்பா போன்ல? யார் போன்ல? யாருன்னு தெரியல தாத்தா. அப்பாவை பத்தி கேட்கிறாரு. நம்மளை விட்டு போய் பல வருஷங்கள் ஆயாச்சு. இப்ப அவனுக்கு என்ன வேணுமா? அந்த ஆள்கிட்ட ஈஸ்வரன் யார கிடையாதுன்னு சொல்லிடு. ஹலோ, யாருன்னே தெரியல. அம்மா கிட்ட பேசணும்னு தான் முதல்ல சொன்னாரு. அவங்க இங்க இல்லைன்னு சொன்ன உடனே நீ இந்தர் தானு என்கிட்ட கேட்டாரு. அப்போ உன்னை ஏற்கனவே தெரியுமா? தாத்தா, அவரு அபர்ணாவை பத்தி கூட விசாரிச்சாரு. அப்புறம் அப்பாவை பத்தி கேட்டாரு. இன்னொரு தடவை இந்த ஆள் போன் பண்ணாண்டா, பல வருஷத்துக்கு முன்னாடியே ஈஸ்வர் செத்து போயிட்டான், அவனுக்கு தேவசமும் பண்ணியாச்சுன்னு சொல்லிடு.